கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் வெள்ளி விழா புகைப்பட கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கன்னியாகுமரியில் கண்ணாடி இழைப்பாலம் திறக்கப்பட்ட நிலையில் இன்று சுற்றுலா படகு சேவை தற்காலிகமாக ரத்து. மழை மற்றும் காற்று காரணமாக நடவடிக்கை. மறைந்த சின்னத்திரை நடிகை சித்ராவின் தந்தை தூக்கிட்டு தற்கொலை. உடலை கைப்பற்றி போலீசார் விசாரணை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து சென்னையில் போராட்டம் நடத்த சீமானுக்கு அனுமதி மறுப்பு. தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது. ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பாதுகாப்பு நெறிமுறைகளை வெளியிட்டார் சென்னை காவல் ஆணையர். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல். புத்தாண்டையொட்டி மெரினாவில் இன்று இரவு 8 மணிக்கு மேல் போக்குவரத்துக்கு தடை. கடலில் இறங்கவும் பட்டாசுகள் வெடிக்கவும் தடை விதிப்பு. தமிழகத்தில் ஸ்மார்ட் மின் மீட்டர் கொள்முதல் செய்வதற்கான சர்வதேச டெண்டர் ரத்து. அதானி நிறுவனம் குறிப்பிட்டுள்ள தொகை மின்வாரிய பட்ஜெட்டுக்கு அதிகமாக இருப்பதால் ரத்து செய்தது மின்சார வாரியம். மேட்டுப்பாளையம் உதகை சிறப்பு மலை ரயில் ஜனவரி 16ஆம் தேதி முதல் 4 நாட்களுக்கு இயக்கப்படும். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது PSLV C-60 ராக்கெட். திட்டமிட்டபடி விண்ணில் செலுத்தப்பட்டதால் விஞ்ஞானிகள் மகிழ்ச்சி. மதுரை புதூர் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பயங்கர தீ விபத்து. மருத்துவமனை தற்பொழுது செயல்பாட்டில் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்ப்பு. கனமழையால் குற்றாலம் மெயின் அருவியில் வெள்ளப்பெருக்கு. பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க தற்காலிக தடை. ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா தொடக்கம். நம்பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள். ஏராளமான பக்தர்கள் வழிபாடு. டெல்லியில் அர்ச்சகர்களுக்கு மாதம் 18,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும். தேர்தல் வாக்குறுதியில் அளித்தார் முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். நாட்டின் பணக்கார முதலமைச்சர்களின் பட்டியலில் 14வது இடத்தில் உள்ளார் மு.க.ஸ்டாலின். 931 கோடி ரூபாய் சொத்து மதிப்புடன் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு முதலிடம். பதவி நீக்கம் செய்யப்பட்ட தென்கொரிய அதிபர் யூன் சுக்கிற்கு எதிராக கைது வாரண்ட். தென்கொரிய நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. போருக்கு மத்தியில் கைதிகளை பரிமாறிக்கொண்ட ரஷ்யா உக்ரைன். ஐக்கிய அரசு அமீரகத்தின் முன்முயற்சியில் ஒப்பந்தம். உலகின் அதிவேக ரயிலை அறிமுகப்படுத்திய சீனா. மணிக்கு 450 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் என தகவல்.